மதுரையில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த மேட் இன் மதுரை வர்த்தக கண்காட்சி நிறைவடைந்தது. மதுரையில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்கிலும் மதுரையின் தொழில் வளத்தை தமிழகமெங்கும் தெரியப்படுத்தும் நோக்கிலும் 5 ஆண்டுகளாக மேட் இன் மதுரை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 75க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு தமுக்க மைதானத்தில் கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் கைத்தறி ஆடைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், இன்ஜினியரிங் பொருட்கள், ரப்பர் சார்ந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. இந்த வர்த்தக கண்காட்சியில் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். மதுரையில தயாரிக்கிற பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு சந்தையா இது ஒரு களமா இருக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்து இதை வருடம் இதை மினிஷியா பண்ணிட்டு இருக்குது. இதுல இருக்கிற அமைப்பு இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாருமே மேனுஃபேக்சரர் எல்லாருமே மதுரையில தயார் பண்ண பொருட்களை மட்டும்தான் இங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதனால மதுரையோட வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை பண்றோம். அதே மாதிரி இந்த இதுல டைரக்டா B2Bயும் இருக்காங்க, B2Cயும் இருக்காங்க. எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதால இது ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கெல்லாம் சரியான கிரௌடு, நல்ல மக்கள் பார்த்து பயன்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த கண்காட்சியின் நோக்கமே தொழில் நிறைய பேர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அது போக B2B ஸ்டாலும் இருக்குது. அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அவங்களுக்கு கன்சியூமர் வேண்டியதில்லை. அவங்களுக்கு மொத்தமே ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அவங்க சேல் பண்ணுற இடம். அவங்களுக்கும் இதில் ஸ்கோப் இருக்குது. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் ஆரம்பிக்கலாம். இல்லை B2C கன்சியூமருக்கு, அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர், அவங்களுக்கும் இதில் ஸ்கோப் இருக்குது. கன்சியூமர் ப்ராடக்ட்டும் நிறையா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மதுரையில் நிறைய ஸ்கோப் இருக்குது. அது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறையாவே ஸ்கோப் இருக்குது. அதை உள்ளே வர்றவங்க தெரிஞ்சுக்கிடுவோம்.